யோபு சொல்லுகிறார், என் ஜீவன் ஒரு மூச்சு, அந்த ஒரு மூச்சை நான் எடுக்க மறந்து விட்டேன் என்றால் என் ஜீவன் முடிந்தது. My life is a breath. என் ஜீவன் ஒரு மூச்சு, என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது என்று நினைத்தருளும். என் வாழ்க்கை சாதாரண ஒரு வாழ்க்கை. என் சரீரத்துல காற்று இல்லைன்னா என் ஜீவன் முடிந்தது. யோபுவின் வேதனை, யோபுவின் பாடுகள், யோபுவின் சஞ்சலங்கள் அவனை நிலைகுலைய பண்ணிவிட்டது. உத்தமன், நீதிமான், தீமைக்கு விலகினவன், தேவனுடைய பார்வையில் தயை பெற்றவன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில் வந்த சோதனை அவனை விரக்திக்குள் கொண்டு போய் விட்டது. அநேகருடைய வாழ்க்கை விரக்தியின் வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. யோபு விரக்தியிலே அவன் பேசினான், நான் பிறந்த நாள் அழிவதாக. அவன் பிறக்கும் போதே ஏன் அழியல? மனிதனுடைய விரக்தியின் சத்தம், வேதனையின் சத்தம், வெள்ளத்தின் சத்தம் கேட்டிருக்கிறீங்களா? எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பு மட்டும்தான் நேரிட்டது. விரக்தியில் யோபுவின் வார்த்தை. யோபுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் இருந்தது. அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது. ஆனால் சோதனையின் காற்று அடித்தவுடனே அவனுடைய வார்த்தையை பாருங்க, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பு மட்டும்தான் நேர்ந்தது என்று சொல்லி விரக்தியில் பேசுகிற பேச்சு, குழப்பத்தில் யோபு பேசின பேச்சு. என் சஞ்சலம் அது நிறுக்கப்பட்டால், என் நிர்பந்தம் தராசிலே வைக்கப்பட்டா நலமா இருக்கும். நான் பட்ட வேதனை, நான் பட்ட சஞ்சலம், நான் பட்ட நிர்பந்தம், உலகமே, எனக்கு பிரியமானவர்களே அளந்து பாருங்க, அவ்வளவு சஞ்சலப்பட்டவன் நான் என்று சொல்லி யோபு குழப்பத்தில் பேசினான். நான் இன்னும் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கணுமா? எனக்கு என்ன பலன் இருக்கிறது? என்னை ஒடுக்குவதற்கு உமக்கு விருப்பமா? ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். உளம்பி போனவன் என்ன பேசுகிறான் என்று தெரியாமல் தடுமாறி தன் வேதனையில் கொப்பளித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இந்த நாட்களிலும் இருக்கிறார். பிசாசு தனக்கு கொஞ்ச காலமே உண்டென்று சொல்லி எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிற இந்த காலத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள், விரக்திகள், தனிமை உணர்வுகள். யோபு சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் சோர்ந்து போய்விட்டேன். அவர் என்னை அவருடைய எதிரியாக கருதுகிறார். பாடுகளிலே தனித்து போகும்போது பல கேள்விகள், பல குழப்பங்கள், பலவிதமான சஞ்சலங்கள், பலவிதமான வார்த்தைகள் வெளிவந்து விடுகிறது. இந்த உலகம் உங்களை அழுத்துகிற அந்த அழுத்தத்திற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. உங்களுடைய வாயிலிருந்து வார்த்தையை எடுப்பதற்காக பிசாசு விரும்பக்கூடிய வார்த்தைகளை, பிசாசின் பொய்யின் வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து எடுப்பதற்காக பல வித அனுபவங்களை, சோதனைகளை உங்களுக்கு விரோதமாய் கொடுத்து கொண்டே இருப்பான். ஒரு நாள் தோற்று போனதினால் இன்னொரு நாள் வரமாட்டான் என்று அல்ல, எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்களுடைய விரக்தியின் நேரத்தில், உங்களுடைய குழப்பத்தின் நேரத்தில், தனித்து போராடுகிற நேரத்தில் சிலுவை நிழலிலே, அதாவது நாம் படுற பாடலாம் சிம்பிள், எனக்காக என் தேவன் பட்ட பாடு எல்லாவற்றை விட மேலானது என்று சொல்லுகிற சிலுவை நிழலிலே தஞ்சம் புக வேண்டும். கர்த்தாவே, நீர் என்னை உம்முடைய எதிரியாக கருதுகிறீர். நான் நேசிக்கிறவர்கள் எனக்கு விரோதமாகி விட்டார்கள். எனக்கு தயை செய்ய வேண்டியவர்கள் எனக்கு உதவியற்றவர்களாய் மாறிவிட்டார்கள் என்று சொல்லி யோபு தனித்து நின்றார். விரக்தி, குழப்பம், தனிமை இது தேவனோடு போராட தூண்டும் எச்சரிக்கை. ஒரு மனிதனுடைய பிரச்சனையில கடைசி கட்டம் என்ன தெரியுமா? தேவனோடு போராட தோன்றும். தேவனோடு போராட துணிந்து விடுவான். அவர் எங்கே கண்டுபிடிப்பது என்று எனக்கு தெரிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி யோபு ஆண்டவரை தேடினார். கஷ்ட நேரத்துல இயேசு கூட தான் இருப்பாரு. ஆனா கஷ்ட நேரத்துல நம்ம எங்க இயேசுன்னு தேடுவோம், அதுதான் நம்ம செயல். ஆனா கஷ்ட நேரங்கள்ல ஆண்டவர் கூட இருப்பார். ஆனா நம்ம கூட இருக்கிற தெய்வத்தை நம்மால உணர முடியாது. ஏன்னா வேதனைகள், கஷ்டம் தேவனை நம்மளுக்கு தூரமா காமிச்சிரும். அடுத்த காரியத்தை செய்ய முடியாமல் ஒடுங்குகிறது தான் பிசாசுடைய திட்டம். நீ ஒடுங்கி போக என் இயேசு உன்னை அழைக்கவில்லை. யோபு சொல்லுகிறான், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஆனால் நீர் எனக்கு பதில் சொல்லுகிறதில்லை. வேதனையில் இருக்கிறவங்க இப்படித்தான் பேசுவாங்க. பிசாசின் கையில் சோதனை
சோதனை என்கிற சுளகில் புடைக்கப்படுகிறவர்கள் தேவனை கேள்வி கேட்பார்கள், தேவனுடைய ஊழியத்தை கேள்வி கேட்பார்கள், தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை கேள்வி கேட்பார்கள், எதிர்த்து நிற்பார்கள். உன் சோதனை, உன்னுடைய வேதனை தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துவதற்காக மட்டுமே அல்லாமல் தேவனை கேள்வி கேட்பதற்காக அல்ல. தேவனை கேள்வி கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடாதே. யோபுடைய சின்ன வயசுல இருந்து சோதிக்கப்படுகிற அந்த நாள் வரை இயேசு யோபுவுக்கு இனிச்சது நன்மையில் தலைத்திருந்தான். சோதனை வந்த உடனே அவன் சொல்லுகிறான், என்மேல் கொடூரம் உள்ளவராய் மாறினீரே, என்கிட்ட கொடூரமா நடந்துக்கிறீங்களே, இவ்வளவு கொடூரமாய் நடந்து கொள்ள நான் என்ன செய்தேன் அப்படின்னு சொல்லி வேதனை விரக்தியில கஷ்டத்துல யோபு பேசினான். உன்னுடைய கடின சூழ்நிலை உன்னை என்ன செய்கிறது? உன்னுடைய சோதனையின் சூழ்நிலை உன்னை என்ன செய்கிறது? இயேசுவுக்கு வந்த கடின சூழ்நிலையிலே இயேசு என்ன செய்தார்? மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார். சோதனை நேரத்தில் இயேசுவை போல இருக்க உங்களால் முடியுமா? நமக்கெல்லாம் வர்ற கடினமான சூழ்நிலை சாதாரணமான, உங்களுடைய மூச்சு காற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அல்லது அடக்கவில்லை என்றால் கோபம் அதிகமாகுமா? கோபம் அதிகமாகும் போது பிரச்சனைகள் அதிகமாகும். இங்க நல்லா ஜெபம் பண்ணிடுவோம். ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்ம கட்டுப்பாடை இழந்து விடுவோம். கட்டுப்பாடை நாம் இழக்காதபடிக்கு தமிழ் அறிஞர்கள் சொன்ன கூற்றை நான் சொன்னேன். நான் என்ன இதில் இருந்து யோசிக்கிறேன்? மூச்சை எடுக்கும் போது பிதாவாகிய தேவனை உங்களிடத்தில் எடுத்துக் கொள்ளுகிறீர்கள். மூச்சை உங்களுக்குள் அடக்கி வைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை உங்களுக்குள் செயல்பட விடுகிறீர்கள். மூச்சு காற்றை வெளியிடும் போது சாட்சியாய் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். இந்த செயலை சரியா நம்ம செஞ்சோம்னா பிரச்சனை நேரத்துல, கடின நேரத்துல, சவால் நேரத்துல நம்மை நாமே அடக்குகிறவர்களாய் கண்ட்ரோல் பண்றவங்களா இருப்போம். இது அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. நான் இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன்? யோபுடைய கடின சூழ்நிலை, யோபுடைய வேதனை, யோபுடைய சஞ்சலம், அந்த நேரத்துல தன் கட்டுப்பாட்டை இழந்து விட்டான். கட்டுப்பாட்டை இழந்த யோபு சொல்லுகிறார், என் ஜீவன் ஒரு மூச்சு காற்று, ஒரு மூச்சு காற்று எனக்கு இல்லை என்றால் நான் மரித்த சடலம். உலகத்துக்கு சுவாசம் இரக்கம், எனக்கும் உங்களுக்கும் சுவாசம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அப்ப சுவாசம் என்பது தேவனிடம் இருந்து வந்த பரிசு. மூச்சை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு மேட்ரா? பிறந்ததுல இருந்து அது பாட்டு, நான் நினைச்சாலும் நினைக்கலனாலும் அது பாட்டு அது வேலையை செய்து. உண்மைதான், அது வேலையை செய்து. அதுடைய பரிசு பரலோக தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய ஜீவன். நாம் ஜீவிப்பதற்கு, நாம் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பதற்கு நம்ம ஒவ்வொருவருடைய நாசியிலும் ஜீவ சுவாசம் தேவனால் ஊதப்பட்டது. நமக்குள்ளே தேவனுடைய ஜீவ சுவாசம் இருக்கிறது. நாம் பிசாசுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. யோபு சொன்னது போல, என் ஜீவன் என் சுவாசம். யார் அந்த சுவாசம்? எது அந்த சுவாசம்? மிருக ஜீவன்களுக்கு கிடைக்கல, சிருஷ்டிகளுக்கு கிடைக்கல. சிருஷ்டிகளின் மகுடமாகிய எனக்கும் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறார். அதனால நீங்க இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசுடைய பரிசு உங்களுக்கு உண்டு. நீங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ, உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் உண்மை தெய்வன் ஜீவனுள்ள கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறார். சுவாசம் தேவனுடைய பரிசு. இரண்டாவது, சுவாசம் தேவனுடைய ஆவியை குறிக்கிறது. மனுஷனுக்கு ஆவி இருக்கு, மனுஷனுக்கு சரீரம் இருக்கு. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, சர்வ வல்லவருடைய சுவாசத்தினால் உயிர் பெற்றவன். நான் உயிரோடு இருக்கிறேன்னா நான் சாப்பிட்ட சாப்பாடு அப்படி அல்ல. நான் உயிரோடு இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆக்சிஜன் எல்லா இடத்துலயும் இருக்குது. அந்த ஆக்சிஜன் உள்ள போன உடனே நமக்குள்ள உயிர் வருது. ஆனால் சிலர் ஆக்சிஜன் இருந்தாலும் ஏன் மரிக்கிறாங்க? அந்த ஆக்சிஜனுக்கும் மனிதனுடைய சரீரத்துக்கும் நடுவாக
சர்வ வல்லவருடைய சுவாசம் உயிர் கொடுத்து கொண்டு இருக்கிறது. நீ வேணா மூக்கு அடைச்சிப்பாரு, அதையும் தாண்டி உன்னை உயிரோட எழுப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆக்சிஜனே இல்லைனாலும் அந்த இடத்திலும் கண்மலையில இருந்து தண்ணீரை வரவழைத்த தேவன் வரவழைத்து உனக்கு தம்முடைய சுவாசத்தினால் உயிர் கொடுக்க என் இயேசுவால் கூடும். சிருஷ்டிகரின் உதவி இல்லாமல் ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. இயேசு இல்லாமல் ஒருவனும் உயிரோடு இருக்க முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்துதான் மனுக்குலத்தின் சுவாசம், மனுக்குலத்தின் உயிர். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜீவனை கொடுக்கிறவர், அந்த ஜீவனை பரிபூரணப்பட வைக்கிறவர். ஐயோ, நான் ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் ஒரு செல்லா காசு, நான் ஒரு நடப்பணம், என்னைய வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை சொல்றியா? ஜீவனை கொடுத்தவர், அந்த ஜீவனை பரிபூரணப்பட இயேசு கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார். அந்த ஜீவன் பரிபூரணப்படும். உங்களுக்கு உயிர் கொடுத்தவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி தேவன் உங்களை செயல்படுத்த வல்லவராயிருக்கிறார். பயப்படாதிருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய சுவாசம் நாம் தேவனை தான் சார்ந்திருக்கிறோம் என்கிறதை நினைவுபடுத்த விரும்புகிறது. இததான் அறிஞர்கள் சொன்னார். சுவாசத்தை எடுக்கணும், நடக்கணும், வெளியிடணும். பிதாவை உள்ள எடுக்கணும், பிதாவை அறிந்து கொள்ளணும், பிதாவை வரவேற்றுக் கொள்ளணும், இயேசு உள்ள வாழணும். உன்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க, உனக்குள் இயேசு வாழ்றத பார்க்கணும். நிறைய நேரம் தாறுமாறான மூச்சு அது என்ன ஆக்குது? திடீர்னு உங்களை வெடித்து செதற பண்ணிரு, திடீர்னு உங்களை கோபக்காரங்களா மாத்திருது. தெய்வ ஜனம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய இருதயத்துல நினைக்கணும். கணக்கு வைக்கப்பட்டுதான் உங்க சரீரமே சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய சரியான திட்டத்தில் இருக்கு. உலகம் அன்னைக்கு ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, கணக்கு இல்லாம இருந்தது. ஆவியானவர் வந்துட்டார்னா கணக்கு போட்டுறார். நிறைய குடும்பத்துல கணக்கே இல்ல. எவ்வளவு வந்தது எவ்வளவு செலவாச்சு தெரியாது. எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கணும். உங்க சரீரத்தை தெய்வீக கணக்கு விட்டு கொடுக்கணும். ஏனோ தானோன்னு வாழக்கூடாது. எழும்புறதுக்கு கரெக்ட் டைம் இருக்கணும், தூங்குறதுக்கு கரெக்ட் டைம் இருக்கணும். உங்க வாழ்க்கையை அமைக்கிறது சரியான நேரத்தில் அமைச்சு பழகணும். ஆவியானவர்ட்ட உதவி கேட்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. சரியான காலத்துல சரியானதை தொடங்கணும், சரியானதை செஞ்சு முடிக்கணும். தேவன் தன்னுடைய இருதயத்தை மனிதனுக்கு விரோதமாய் திருப்பினாராகில், யாருக்கு விரோதமா தேவன் தன்னுடைய இருதயத்தை திருப்புவார்? ஒழுங்கில்லாதவனுக்கு, பாவிகளுக்கு, தேவனை கனம் பண்ணாதவர்களுக்கு விரோதமாய் தேவன் திருப்புவார். அவனுடைய ஆவியையும் சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்துக் கொள்வார் என்றால் சேகரித்துக் கொள்வார். கவனம், நீங்க உங்க சுவாசத்தை சரியா பயன்படுத்தலனா, உங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தலனா, தேவனுடைய அந்த சுவாசம் இது மனுஷனுக்கு உள்ளதில்லை, கொஞ்ச நாள் கொடுத்திருக்கிறாரு. அதை அவர் என்ன செய்வார்? திரும்ப பெற்றுக் கொள்வார், திரும்ப சேகரித்துக் கொள்வார். அதனால என்ன செய்யணும்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்க வாழ்க்கையை சீர்படுத்தணும். இயேசுவை உள்வாங்கணும், தேவத்தை அறிந்து கொள்ளணும், பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளணும், பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிடணும், இயேசுவை போல வாழணும், பரிசுத்த ஆவியின் பலத்தோடு சாதிச்சு நிக்கணும். தேவனை சார்ந்திருப்பதை சுவாசம் நினைவூட்டுகிறது. இயேசு இல்லாமல், இயேசுடைய உதவி இல்லாமல் ஒரு செகண்ட் கூட நமக்கு சுவாசம் இல்லை. தேவன் கொடுத்த சுவாசத்தை சரியாய் பயன்படுத்துங்கள். நான்காவது காரியம், சுவாசம் நம்மை புதுப்பிக்கிறது, உயிர்ப்பிக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு சுவாசத்துக்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு சுவாசத்திலையும் நடுவுல நிக்கிறது யாரு? தேவனுடைய சுவாசம். ஒவ்வொரு சுவாசத்துக்கும் உங்க கூட உங்க பக்கத்துல இருக்கிறது தேவனுடைய சுவாசம், ஜீவ சுவாசம். அப்படின்னா ஒவ்வொரு சுவாசத்துக்கும் நீங்க என்ன எதிர்பார்க்கணும்? ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணும். லாசரு மரித்து போனார், கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு. அந்த நேரத்துல சுவாசங்களின் அதிபர் வந்து அந்த இடத்துல நின்னுட்டு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இவருடைய வார்த்தை, இவருடைய சத்தம் லாசருவுக்கு ஜீவனை கொடுத்து விட்டது. ஒரு தடவை நீங்க மரித்தா கூட தேவ சத்தம் உங்க கிட்ட வந்ததுன்னா, திரும்ப ஒரு தடவை கூட 1000 தடவை நீங்க மரித்தாலும் திரும்ப உங்களை உயிர்ப்பிக்க ஜீவ தேவனுடைய சத்தம் தேவ சபையிலே உண்டு.
லாசரு அங்க உயிர் இல்லாம இருக்கிறார். அங்க ஆக்சிஜன் இருந்தது. ஆனா ஆக்சிஜனுக்கும் லாசருடைய உயிருக்கும் நடுவே தேவனுடைய வார்த்தை இல்லாம இருந்தது. தேவனுடைய சுவாசம் இல்லாமல் இருந்தது. அந்த இடத்துல இயேசு லாசருவே வெளியே வா என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை ஆக்சிஜனுக்கும் இந்த செத்த சரீரத்துக்கும் சடலத்துக்கும் நடுவிலே பாய்ந்து போனது. லாசரு உயிரோடு எழும்பினான். நீ மரித்தாலும் பிழைப்பாய். ஒரு தடவை மட்டுமல்ல, எத்தனை தடவை மரண சூழ்நிலைமை, மரணத்தின் கடைசி விளிம்புக்கு போனாலும் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, ஜீவன் தருகிறதா இருக்கிறது. சுவாசம் உன்னை புதுப்பிக்கிறது. நம்முடைய சரீரத்தை மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவையும் புதுப்பிக்கிற தேவனுடைய வார்த்தை புதுசா மாத்துறா. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தேவன் தருகிறார். இப்படிப்பட்ட மேன்மையான சுவாசம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரமேறுவதற்கு முன்பாக தன்னுடைய சீசர்களை வரவழைத்து அவர்கள் மேல் ஊதினார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். தேவனுடைய சுவாசத்தை பெற்றவன் சுகமாய் வாழ்கிறான். பரிசுத்த ஆவியின் சுவாசத்தை பெற்றவன் அநேகருக்கு சுகமாய் வாழ்கிறான். அதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இதுவரை நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறவில்லை என்றால் உனக்குள்ளே ஜீவன் இல்லை, உனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இல்லை. ஏதோ வாழ்ற. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். உங்களுடைய நாசியிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவாசத்தை ஊதுகிறார். என் ஜீவன் ஒரு சுவாசம், ஒவ்வொரு சுவாசமும் ஒரு சரித்திரம். சரித்திரம் படைக்க ஆயத்தமா? யோபுவின் வேதனை, என் அங்கலாய்ப்பு. மனிதனுக்கு சோதனை கொடுப்பது அங்கலாய்ப்பு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் பரலோக தேவன் ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். ஆனா இந்த உலகம் அங்கலாய்ப்பு கொடுக்க எவ்வளவு கஷ்டம். வாழ்க்கை என்னை அங்கலாய்க்க பண்ணுது. சொல்றீங்களா? உங்க துக்கம் இன்னைக்கு சந்தோஷமா மாறு. யோபு சொல்லுகிறார், இன்றைய தினம் என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. முரட்டுத்தனம், அங்கலாய்ப்பு அநேகருக்கு முரடனா மாத்திருது, டஃப்பானவனா மாத்திருது, இறுக்கமானவனா மாத்திருது, யாருக்கும் இணங்காதவனா மாத்திருது. நிறைய பேர் அப்படியே லட்டு மாதிரி இருப்பாங்க, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா ஒரு சூழ்நிலை வந்தா அவங்க முரட்டுத்தனத்தை பார்த்துடலாம். நான் செத்தாலும் பரவாயில்லை, எனக்கு இது வேணும். முரட்டுத்தனம். ஜீவ சுவாசத்தில் முரட்டுத்தனம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணும்போது முரட்டாட்டம் இல்லை. முரட்டாட்டம் இருக்க கூடாது. அது உலக சரக்கு. நான் இதைத்தான் செய்வேன், மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் நோ, இப்படித்தான் இருப்பேன். முரட்டாட்டம் அது பரிசுத்த ஆவியானுடைய சொத்து இல்லை. முரட்டாட்டம் ரொம்ப இருக்கா? பிதாவே நீ இயேசுவே மனசுல. அப்புறம் பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவன் உங்களுக்குள்ள சுவாச காற்றாய் உங்களுடைய முரட்டாட்டங்களை எடுத்து போட்டு உங்களை தென்றலா மாற்ற விரும்புகிறார். யோபு சொல்ற, என் அங்கலாய்ப்பு, என் முரட்டுத்தனம். மூணாவது, என் தவிப்பு. சில இதை மனசுல வச்சுக்கிட்டு அதுக்காகவே தவிச்சுக்கிட்டு இருக்கிற குணம். கத்தர் கொடுத்தா வாங்குங்க, கத்தர் கொடுக்கலன்னா அதை கைவிடுறதுக்கு ரெடியா இருங்க. இயேசுவை மட்டும் பிடிச்சுக்கோங்க. நீ தவிக்க வேண்டியது இயேசுவை மட்டும்தான். ஏனென்றால் என்னையும் உங்களையும் தாகமா இருக்க கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தாகமா இருந்தார். உன் தவிப்புகளை இன்றைக்கு விட்டுவிடு. உங்களுக்குள்ள ஜீவ சுவாசம் இருக்கிறது. ஜீவ சுவாசம் உள்ளவன் உலகத்துக்காக மனுஷனுக்காக தவிக்கிறவன் அல்ல. அடுத்து, என் வாதை கடினமானதா இருக்கிறது. வியாதியின் கடினம் நிறைய பேரை பைத்தியமாக்கிறது. குழந்தைகளுக்கு வியாதி கட்டி இருக்கிறது தெரியாது. குழந்தைகளுக்கு அதை சொல்லவும் தெரியாது. அதனால அதுக முரண்டு பிடிக்கும். அதனால அதுக வழி நேரத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணும். ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க. இல்லனா நீங்க நினைப்பீங்க ஏதோ போராட்டம் நினைப்பீங்க. போராட்டம்லாம் இல்ல. அந்த குழந்தைகளை வளர்க்கிற பெற்றோர் ஜெபம் பண்ணி தேவனுடைய வெளிப்பாட வாங்கணும். வாதை ஜனங்களை கடினப்படுத்துகிறது. வியாதியினாலே கடின வாழ்க்கைக்குள்ள கடந்து போன மகனே
மகனே, இன்னைக்கு கல்வாரி சிலுவையிலே இயேசு தன்னுடைய தழும்புகளால் உனக்கு சுகம் தருகிறார். நம்ம நியாயம், நமக்கு தெரிஞ்ச நியாயம், உண்மையாகவே அது நியாயம்தான். ஆனா நம்ம நியாயம்லாம் என்ன தெரியுமா? அழுக்கான கந்த. நம்முடைய நியாயத்தை விட தேவனுடைய நியாயத்துக்கு ஒப்பு கொடுப்பது நம்மை நீதிமானாய் நிலைநிறுத்தும். நியாயத்துக்கு போராடாதீங்க, நியாயத்தை ரொம்ப முக்கியப்படுத்தாதீங்க. அதாவது தான் நியாயம், உங்க கணவர்கிட்ட நியாயம் பேசிட்டே இருக்காதீங்க. உண்மைதான், அவர் சபைக்கு வரணும், கரெக்ட் தான், அதையே போட்டு அழுத்தி அதையே ஒரு பைத்தியமாக்காதீங்க. உங்க நியாயத்தை தேவனுடைய கையில கொடுங்க. ஆண்டவருக்கு தெரியும் இந்த கழுதை எனக்கு தேவை, அவிழ்த்து கொண்டு வான்னு ஒரு தடவை சொல்லுவார். அப்ப போய் நீங்க அவிழ்த்து கொண்டு வரலாம். அப்ப இயேசு அந்த கழுதை குட்டியின் மேல ஏறி பவனி வருவார். ரூபிக்கும் வார்த்தைகளால், விவரிக்கும் வார்த்தைகள். ஒரு பிரச்சனைய நம்ம அழகா விவரிப்போம். உங்க பிரச்சனைய கதையா சொல்லுவீங்க. அம்மா மகள்கிட்ட உங்க அப்பாவை பத்தி தெரியுமா அப்படின்னு பிள்ளைய அப்படியே மாத்திர மாதிரி ரூபிப்பாங்க. அப்பா மனைவியை பார்த்து உங்க அம்மா எப்படி தெரியுமா அப்படின்னு விஷத்தை கலப்பாங்க. தேவஜனமே, நீ வார்த்தைகளினால் ரூபிக்க நினைக்காதே. உன் வாயை பொத்திக்கொள். அவர் நீதி உள்ளவர், அவர் பேசட்டும். வாய் திறக்காத, வாய் திறக்காத. கர்த்தர் உனக்காய் பேசினால் சிறப்பானதை பேசுவார். நீ உன் வாயினால நீயே அகப்பட்டுக் கொள்வாய். ஆகவே உன் வாயை மூடிக்கொள். அவர் தமது மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ. யோபு சொல்றார், என் கூட அவர் வழக்காடுவாரோ. என் பிரச்சனையை நான் இப்படி சொன்னேன், என் கூட அவருடைய வல்லமையில வழக்காடுவாரோ. அவர் அப்படி செய்யாமல், அவர் அப்படி செய்யாமல் என்மேல் தயவு வைப்பாராக. ஏங்க சபைக்கு வந்தோம்? நம்மளுடைய அழுத்தங்களை சொல்லி அழுதுட்டு போகவா? இல்ல, நீதி உள்ள நியாயாதிபதி அவர் என்ன செய்யணுமோ செய்யட்டும். உங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு தடுமாற்றம், எவ்வளவு சித்திரவதை, எவ்வளவு கோணலும் மாறுபாடும் என்னைக்காவது சரி ஆகுமா? ஆண்டவர்கிட்ட வழக்காட வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவருடைய தயவுக்கு ஒப்பு கொடுங்க.